இப்போது உலக அரசியலில் அடிக்கடி பேசப்படும் ஒரு விஷயம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றமாகும். இந்த இரண்டு நாடுகளும் பல வருடங்களாக அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளில் மோதிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மாதிரியான பதற்றம் அதிகரிக்கும் போது உலகம் முழுவதும் ஒரு கேள்வி எழுகிறது. ஈரான், அமெரிக்கா பிரச்சனை இந்தியாவை பாதிக்குமா? குறிப்பாக இந்தியாவில் பலர் கேட்கும் கேள்வி ஒன்று உள்ளது. இந்த பதற்றம் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வருமா? ஏனெனில் நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தப்படும் முக்கியமான எரிபொருள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஈரான் டாஷ் அமெரிக்கா பிரச்சனை என்ன, அது உலக எண்ணெய் சந்தையை எப்படி பாதிக்கிறது, இந்தியாவுக்கு எல்பிஜி எப்படி வருகிறது, இந்த பிரச்சனை சிலிண்டர் தட்டுப்பாட்டை எப்படி உருவாக்கலாம் என்பதை விரிவாக புரிந்து கொள்வோம். ஈரான் டாஷ் அமெரிக்கா பிரச்சனை என்ன? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பிரச்சனை என்று தொடங்கியது அல்ல. இது பல வருடங்களாக நீடித்து வரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை. முக்கியமாக ஈரானின் அணு திட்டம், நியூக்ளியர் புரோகிராம் காரணமாக அமெரிக்கா கவலை தெரிவித்தது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் ஈரானிடம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அது என்னவென்றால், ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்கிறது என்ற சந்தேகம். இந்த காரணத்தால் அமெரிக்கா மற்றும் சில நாடுகள் ஈரானுக்கு பொருளாதார தடைகள், சாங்ஷன்ஸ் விதித்தன. இந்த தடைகள் காரணமாக ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி குறைந்தது. உலக சந்தையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதுவே உலக எரிபொருள் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உலக எண்ணெய் சந்தை எப்படி பாதிக்கப்படுகிறது? ஈரான் உலகத்தில் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர் நாடுகளில் ஒன்றாகும். ஈரான் தினமும் பல மில்லியன் பேரல் அளவிற்கு எண்ணெய் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட நாடாகும். ஆனால் அரசியல் தடைகள் காரணமாக ஏற்றுமதி குறையும், விநியோகம் குறையும், உலக சந்தையில் விலை உயரலாம். உலகத்தில் எரிபொருள் விலை உயர்ந்தால் அதன் தாக்கம் அனைத்து நாடுகளுக்கும் இருக்கும். இதில் இந்தியாவும் ஒரு முக்கிய நாடாகும். இந்தியா எல்பிஜி எப்படி பெறுகிறது? இந்தியாவில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி முழுவதும் நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதில்லை. ஒரு பெரிய பகுதி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. முக்கியமாக இந்தியா எல்பிஜி மற்றும் எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, குவைத், அமெரிக்கா போன்ற நாடுகள். இந்த எல்பிஜி கப்பல்களில் கொண்டு வரப்பட்டு இந்திய துறைமுகங்களில் இறக்கப்படுகிறது. அதன் பிறகு பெரிய சேமிப்பு நிலையங்களுக்கு, பாட்டிலிங் பிளான்ட்டுகளுக்கு, அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு, பின்னர் மக்களின் வீடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சங்கிலியில் எங்காவது பிரச்சனை ஏற்பட்டால் விநியோகம் தாமதமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் முக்கியத்துவம் ஈரான் இருக்கும் பகுதி மத்திய கிழக்கு, மிடில் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி உலகத்தின் முக்கியமான எரிபொருள் மையமாகும். உலக எண்ணெய் மற்றும் எல்பிஜி விநியோகத்தில் பெரிய பங்கு இந்த பிராந்தியத்துக்கே உள்ளது. அதனால் இந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டால் உலக சந்தை உடனே அதற்கு பதிலளிக்கும். குறிப்பாக ஒரு முக்கியமான இடம் உள்ளது. அது ஹார்முஸ் கடல் சாலை. இந்த கடல் சாலை வழியாக உலக எண்ணெய் மற்றும் எல்பிஜி கப்பல்கள் அதிகமாக பயணம் செய்கின்றன. இந்த இடத்தில் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் உலக எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படும். போர் அல்லது பதற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பெரிய அளவிலான போர் ஏற்பட்டால் பல விளைவுகள் ஏற்படலாம். முதலில் பாதிக்கப்படுவது எரிபொருள் விநியோகம். ஏனெனில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கலாம், பாதுகாப்பு பிரச்சனை அதிகரிக்கலாம், காப்பீட்டு செலவுகள் உயரலாம். இதனால் கப்பல்கள் அந்த பகுதியை தவிர்க்கலாம். அதனால் உலக சந்தைக்கு வரும் எல்பிஜி அளவு குறையலாம். விலை உயர்வு, விநியோகம் குறைந்தால் என்ன நடக்கும்? சந்தை விதி ஒன்று உள்ளது. தேவை அதிகம் டாஷ் பொருள் குறைவு என்றால் விலை உயர்ந்துவிடும். இதனால் சர்வதேச எல்பிஜி விலை உயரும். இந்தியாவில் சிலிண்டர் விலை உயர வாய்ப்பு இருக்கும். இது நேரடியாக மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படி உருவாகும்? ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் சிலிண்டர் தட்டுப்பாடு பொருள் இல்லாததால் மட்டும் வராது. பல காரணங்கள் சேர்ந்து வருகிறது. உதாரணமாக, இறக்குமதி தாமதம், கப்பல் போக்குவரத்து பிரச்சனை, துறைமுக தாமதம், போக்குவரத்து பிரச்சனை, இவை எல்லாம் சேர்ந்து சில இடங்களில் தற்காலிக தட்டுப்பாட்டை உருவாக்கலாம். இந்தியாவின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இந்திய அரசு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதில் முக்கியமானவை மிகப்பெரிய எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள். இந்த சேமிப்பு நிலையங்களில் பல நாட்களுக்கு போதுமான எல்பிஜி சேமித்து வைக்கப்படுகிறது. இதனால் உலக சந்தையில் பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக விநியோகம் நிறுத்தப்படாது. மேலும் இந்தியா பல நாடுகளிடமிருந்து எரிபொருள் வாங்குகிறது. இதனால் ஒரே நாட்டின் மீது முழுமையாக சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரியான செய்திகள் வந்தால் சிலர் பயந்து அதிகமாக சிலிண்டர் சேமித்து வைப்பார்கள். அது சரியானது அல்ல.
அப்படி நடந்தால் தேவையில்லாமல் தட்டுப்பாடு அதிகரிக்கும். அதனால் மக்கள் தேவைக்கு அதிகமாக சிலிண்டர் சேமிக்க வேண்டாம். நேரத்திற்கு புக்கிங் செய்யுங்கள். அதிகாரப்பூர்வ டிஸ்ட்ரிபியூட்டர்களிடம் மட்டுமே வாங்குங்கள். இவை முக்கியமானவை. முடிவு மொத்தத்தில் பார்த்தால் ஈரான் அமெரிக்கா பதற்றம் உலக எரிபொருள் சந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணம். அந்த பதற்றம் அதிகரித்தால் எண்ணெய் விலை உயரலாம், எல்பிஜி விலை உயரலாம், சில இடங்களில் விநியோகம் தாமதமாகலாம். ஆனால் உடனடியாக நாடு முழுவதும் சிலிண்டர் கிடைக்காது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இந்தியா பல நாடுகளிடமிருந்து எரிபொருள் வாங்குகிறது மற்றும் பெரிய சேமிப்பு அமைப்புகளையும் வைத்துள்ளது. அதனால் தற்காலிக சிக்கல்கள் இருந்தாலும் நீண்ட கால தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு மிகவும் குறைவு. உலக அரசியல் மற்றும் எரிபொருள் சந்தை எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்தே இதன் தாக்கம் இருக்கும்.